ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா, விக்ரம், கமருதீன், சபரி இவங்க 3 பேர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா கமருதீனை பற்றியும் விஜய் பார்வதி பற்றியும் அரோரா பேசுகிற விஷயங்களை கேட்கும்போது நம்மளுக்கு ஷாக் ஆகுது. இதே விஷயம் எனக்கு மட்டும் நடந்ததுன்னா நான் இருந்திருப்பேன், இல்லை அவன் இருந்திருக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, யாரை பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே பார்வதிக்கு நடந்த விஷயம் மட்டும் எனக்கு நடந்திருந்தா, நேற்று நடந்துச்சு இல்லையா, அதை சொல்கிறாங்க. நடந்திருந்தா நேராக கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு உட்காந்து ஒன்று நான் இருக்கணும் இந்த வீட்டில், இல்லை அவன் இருக்கணும். என்னால் இந்த மாதிரி ஒரு பர்சனோட இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, சேஃபாக இருப்பேன்னு எனக்கு ஃபீல் ஆகலை, தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி எனக்கு நேற்று நடக்கலை, இருந்தாலும் எனக்கு நேற்று அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு மட்டும் இந்த டைட்டில் கிடச்சிச்சின்னா அது வந்துட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. சபரி வந்துட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த வீக் கடக்கிறதே பெரிய கஷ்டன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு சபரி. ஏன்னா ஒரு பெரிய இஷ்யூ சரிங்களா, இது வந்து சாதாரணமானது கிடையாது. அவர் 8 ஒன்று விட்டார். அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு யார் மேலாம் பட்டிருந்தா கூட பெரிய பிரச்சனை அந்த டப்பா பாக்ஸு. அதுவும் இல்லாமல் இது வந்து லிட்டரலாக வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான், இது 1-8 வைக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு மறைமுகமாக கொடுக்குற ஒரு விஷயம் தான். அதனால் அவங்களுமே பயந்துருப்பாங்க, என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இப்படி திரும்ப வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த வாரம் கமருதீன் தாண்டதே பெரிய விஷயன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா விஜய் பார்வதி வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கமருதீன் வந்துட்டு கை கொடுத்துருப்பார். கை கொடுத்துட்டு குட் ஜாப் சம்திங் ஏதோ சொல்லியிருப்பார், நல்லா பண்ண அப்படின்ட்டு. அப்போ பின்னாடி திரும்பி இருப்பாங்க விஜய் பார்வதி, நம்ம விக்ரம் பார்த்துருப்பார். அப்போ என்ன காரி துப்பணம் போல் தோணுதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை நேற்று பவுண்ட்ரி அது இதுன்னு பேசினேன்னு, சரி இது நார்மலாக தான், ஜஸ்ட் கில் இட் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. சபரியுமே ஆமாம், நான் இந்த டாஸ்க் விளையாடும்போதே வந்துட்டு 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறத விஷயத்தை பார்த்தேன், இனிமேல் அவ்வளோதான், நம்மளாம் உள்ளே போக முடியாது, அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னென்னா, அவங்க திடீர்னு சண்டை போடுறாங்க, திடீர்னு பார்த்தா நம்மளும் அதுக்கு வந்துட்டு உள்ளே வந்து பூந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா பேசுகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போதில்லை. பட் விஜய் பார்வதி ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க, பார்க்கலாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது கமருதீனை பற்றி அரோரா வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் கமருதீன் நண்பன் அவன் என்னங்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அந்த விஷயத்தை உடைக்கும் போது கூட வந்துட்டு கமருதீனுக்காக நிற்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட பேசியிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த சபையில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இது பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும். இது என்ன இது, அதாவது ஒன்று அதுதான் இது. நம்ம என்னென்னா ஒன்று ஒரே மாதிரி இருந்தணும், வெறுக்கிறீங்களா வெறுத்துட்டு போயிடுங்க, பேசாதீங்க. அங்கே வந்து ஒருத்தங்க முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது, இதைத்தான் காலையில் வந்து விஜய் பார்வதி அழகாக சொன்னது, குட்டி கனி அப்படின்னு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.